ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைத்து விட்டது. என்னை முழுமையாக நீ நம்பி காத்திருந்ததன் பலனையும் நீ முழுமையாக பெற்று விட்டாய். உன்னுடைய கடமை எதுவோ அதை சரியாக செய்து நீ வென்று காண்பித்திருக்கின்றாய். உன் மனதிற்குள் எப்பொழுதும் ஊக்கமும் தன்னம்பிக்கையும் பிறப்பெடுத்து கொண்டே இருக்கின்றது. எந்த அளவிற்கு வலிமை நிறைந்த மனமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வெற்றி விரைந்து வந்து உன்னை சேரும். இன்று மகிழ்வோடு உன்னுடைய நாட்களை நீ தொடங்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மிக பெரிய அளவிற்கு வெற்றியை நீ சந்திக்கும். எது நடக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் பல முயற்சிகளை செய்ய நீ முற்பட வேண்டும். உன்னுடைய முயற்சியிலிருந்து ஒரு பொழுதும் பின்வாங்காமலும் தொய்வு கொள்ளாமலும் உறுதியோடும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் விடாமுயற்சியோடும் நீ செய்ய தொடங்கினால் அது உனக்கு மிக பெரிய அளவில் நன்மையை பெற்று தரக்கூடியதாக மாறிவிடும். கஷ்டங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கை நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையாக மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது. இத்தனை நாள் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் துயரங்களிலிருந்து தானாக நீயாகவே வெளிவந்து விடுவாய். அந்த துயரங்கள் எல்லாம் இத்தனை நாள் உன்னை ஒரு கட்டுக்குள் வைத்து ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. அந்த நிலையிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருந்தாய். பிறர் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணமே உன்னை கதிகலங்க வைத்து கொண்டிருந்தது. பிறரை பற்றிய எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு உன் வாழ்விற்கு எது நலனோ அதை நேர்மையாக நீ செய்ய ஆரம்பித்தால் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கவும் கிடைக்கவும் செய்யும். இப்பொழுதையெல்லாம் நீ வாழ பழகி கொண்டாய். உன் மீது அக்கறை கொண்டவர்கள் யார் என்று முதலில் தேடிக்கொண்டிருந்தாய். அவர்களை பற்றி எல்லாம் இனி கவலை இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்து விட்டாய். நீ நினைக்கும் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவிக்காதே. மற்றவர்களுக்கு அது கிடைத்து விட்டதே என்று வருத்தமும் படாதே. மற்றவர்கள் கிடைத்ததில் நீ சந்தோஷப்பட்டால்தான் அதை நீ கிடைக்க பெறுவாய் என்பதை மறக்கவும் செய்யாதே. இறைவனானவன் நீ ஆசைப்படுகின்ற விஷயத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அந்த சூழ்நிலையில் நீ எப்படி நடந்து கொள்கின்றாய் என்று சோதித்து பார்ப்பான். அவர்கள் படுகின்ற சந்தோஷத்தை நீயும் மனதளவில் அனுபவிக்கின்றாயா அல்லது அதன் மீது பொறாமை கொள்கின்றாயா, அது வேண்டாம் என்று நினைக்கின்றாயா என்று சோதித்து பார்ப்பான். நீ அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை பிறர் அனுபவிப்பதில் நீ எந்த அளவிற்கு மகிழ்ச்சி கொள்கின்றாய் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுவான். என் அன்பு குழந்தையே, பிறருடைய சந்தோஷத்தில் இன்பத்தை நீ காண வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கவும் செய்யும். பிறர் மீது பொறாமை கொள்ளக்கூடிய எண்ணம் அதனால்தான் இருக்கக்கூடாது. ஒருவர் மீதும் பொறாமைப்படாமலும் பிறருடைய இன்பத்தில் இன்பமும் துன்பத்தில் துயரமும் காணக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும். உன் வாழ்வில் நீ நினைத்தது எதுவும் இனி தடைப்படாமல் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த முருகனுடைய துணை உன் வாழ்வில் இருந்தாக வேண்டும். எது நடந்தாலும் அது நன்மைக்கு என்று ஏற்றுக்கொண்டு இந்த முருகனை மனமாற வழிபட ஆரம்பித்தால் உன் வாழ்விற்கான எல்லா நன்மைகளையும் நீ கிடைக்க பெறுவாய். ஒரு துளி சந்தேகமும் இல்லாமல் கறந்த பாலை போல உன்னுடைய மனம் தூய்மையாக இருந்தால் அந்த இடத்தில் நானே வந்து குடி புகுவேன். உனக்கு புரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இப்பொழுது புரிய வைத்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சில ரகசியங்களை எல்லாம் இனியும் நான் வெளிப்படுத்துவேன். உன் வருத்தங்கள் எல்லாம் வளமாக மாறக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் நிரப்புவேன். உன் வாழ்க்கை பாதை வெற்றி பாதையாகவும் பூ பாதையாகவும் மாற நான் வழி செய்வேன். நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் என்னுடைய துணையோடும் உன் வாழ்க்கை இனி மிகப்பெரிய சந்தோஷத்தை காணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்பமும் உன் வாழ்வை வந்து அடையும். உன்னை பக்குவப்படுத்த உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்தேறியது. ஆனால் அதை பார்த்து நீ பயந்து போயிருக்கின்றாய். இப்படியெல்லாம் நடக்கின்றதே என்று மிகவும் வருத்தத்தோடு இருக்கின்றாய். அந்த பக்குவம் உன் வாழ்விற்கு ஏணியாக இருக்குமே தவிர இரக்கத்தை எப்பொழுதும் கொடுக்கக்கூடியதாக இருக்காது. எந்த அளவிற்கு நீ என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். எதை வென்று காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நீ வெல்வாய். உனக்குள் சக்தியாக இருந்து நானே வெளிப்பட்டு நீ கிடைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் பெறுவதற்கு வழி செய்வேன். உன்னுடைய பிரார்த்தனை என் செவிகளை எட்டி விட்டது. அது எப்பொழுது எனக்கு நடந்துவிடும் என்று கேட்கின்றாயா?
நடந்துவிடும் என்று நீ உறுதியாக நம்பும் பட்சத்தில் இக்கணமே அது நடக்க தயாராகிவிடும். எவன் ஒருவன் துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறையாமல் இருக்கின்றானோ அவனுக்கு என்னுடைய உதவி கண்டிப்பாக போய் சேரும். உன் கர்மத்தை உனக்கு நான் கழித்து கொண்டு இருக்கின்றேன். உன் சுமைகளை நான் தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன். பிரார்த்தனை செய்து விட்டால் சதா சர்வ காலமும் அது நிறைவேறுமா ஆகாதா என்று யோசித்து கொண்டே இருக்காதே. உனக்கான செயல்களை நீ தைரியமாக நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. முயற்சிகளில் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டே இரு. உற்சாகமாக இரு. புலம்பிக் கொண்டு இருந்தால் என் மீது சந்தேகப்படுகின்ற என்று அர்த்தமாகிவிடும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உன்னுடைய வேலைகளை நம்பிக்கையோடு செய். எப்படியாவது நீ கேட்டதை அனைத்தையும் நீ பெறும்படி நான் வழி செய்திடுவேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தவிடு பொடியாக்கி நீ கேட்ட அந்த இன்பத்தை நான் உனக்கு பரிசாக கொடுக்க வழி செய்திடுவேன். நீ சந்தித்த தோல்விகளை எல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. நீ சந்திக்க போகும் வெற்றிகளை நினைத்து நான் இங்கு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் நீ வைத்திருக்கும் பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும். எதுவும் வீணாகாது. நிச்சயமாக உன் பிரார்த்தனைக்கு அத்தனைக்கும் பலன் கிடைக்கும். உனக்கு எது ஏதுவாக இருக்கின்றதோ, எது உனக்கு நன்மை பயக்கின்றதோ, எது உனக்கு சாதகமாக அமைகின்றதோ அது உன்னை தேடி வரும். நீ செய்த பிரார்த்தனைகளையெல்லாம் நான் கவனித்து கொண்டு இருக்கின்றேன். நல்ல மனதோடு இருக்கும் உன் வாழ்விற்கு பல நன்மைகளை இனி நான் செய்து கொடுப்பேன். நன்மை கிடைக்கும் நாளாக ஒவ்வொரு நாளும் இருக்கும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் வலிமை குறையாமல் பலத்தோடு இருந்த அத்தனை சோதனைகளையும் வென்று காண்பித்து புகழை பெறுவாய். அளவிற்கு அடங்காத பொறுமையோடு இது நாள் வரை இருந்தாய். அதில் மிகவும் மகிழ்ச்சி. இவ்வளவு நாள் பொறுமை காத்திருந்ததன் பலனாக நல்ல நிகழ்வுகள் எல்லாம் பேராச்சரியத்தோடு இனி உன் வாழ்வில் அரங்கேறும். இந்த முருகன் எல்லையில்லா இன்பத்தை உன் வாழ்வில் கொடுத்து மகிழ இருக்கின்றேன். என்னை நம்பி இருக்கும் பக்தர்களுக்கு அளவில்லாத இன்பத்தை கொடுத்து அவர்கள் படும் சந்தோஷத்தை பார்த்து நானும் கண்டு களிப்பேன். அந்த வகையில் உன் கண்ணீரை எல்லாம் துடைத்து உன் முகத்தில் நிஜ புன்னகையை வரவழைத்து உன் மனதிற்குள் ஒரு நம்பிக்கையை விதைத்து இனி வரும் நாட்கள் நல்லபடியாக நிச்சயம் இருக்கும். எதிர்காலம் உனக்கு அழகாக அமைந்துள்ளது. அந்த அழகான வாழ்க்கையை பெறக்கூடிய நாள் விரைந்து வந்தும் விட்டது. எந்த ஒரு குறையும் இல்லாமல் மன திருப்தியோடு இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய். பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருப்பதை நினைத்து இனி நீ சந்தோஷப்படுவாய். நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உன் வாழ்விற்கான நிம்மதியை உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மன நிம்மதியோடு என் அருளோடு உன் வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும். நல்லது நடக்கும்.